Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வன்னாசிஆத்தி கர்கா என்ற ஆரம்பமாக இந்த சூரா நீங்கள் எல்லோரும் இஷா தொழுகையில் இங்கே தான் இருந்திருப்பீங்க. இமாம் ஓதின இந்த சூரா முழுமையாக ஓதினார், நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. அம்ம ஜுஸில் வரக்கூடிய அம்மேத சாலூன் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அத்தியாயம் வன்னாசிஆத்தி கர்கா என்று ஆரம்பமாகுது. பொதுவாக அம்ம ஜுஸில் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாத்த பற்றியும் சொல்ல முடியுமான ஒரு கருத்து என்னென்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அத்தியாயங்கள் மக்காவிலே இறங்கினது தான். அப்போ மக்காவில் இறங்கின அத்தியாயங்கள் என்று பார்க்குற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஆரம்ப காலகட்டங்களில் இறங்கின அத்தியாயங்கள். அதிலும் இந்த சூறா மிகவும் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கின ஒரு சூறா. அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் இறங்கின சூறாக்கள் எப்படி பேசும் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த சூழலை மையமாக வச்சு அதற்கு ஒரு வழிகாட்டலாகத்தான் அந்த சூறா பேசுபொருள் அமையும். இப்போ அன்றைக்கு இருந்த சூழல் எப்படி? இப்போ மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக வருகிற நேரம் அந்த மக்களுக்கு இந்த ரிசாலத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அல்லாவை பற்றியோ, அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ வேணும், வாழ்க்கை என்றால் என்ன, மரணம், அதுக்கு பிறகு என்ன என்பது பற்றி எதுவுமே அவங்களுக்கு சிந்தனைகள் எதுவும் இல்லை. அவனோட முழு எண்ணமும் இந்த உலகம்தான். உலகம், அதில் சந்தோஷமாக வாழ்கிறது, திங்கிறது, குடிக்கிறது, ஜொலியாக இருக்கிறது, மரணித்தால் மண்ணோட மண்ணாகி முடிகிறது. இதுதான் அவங்களோட நிலைப்பாடாக நம்பிக்கையாக இருந்தது. அப்போ அப்படியே ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் அவங்களுக்கு இந்த நன்மை தீமைகள் பற்றி விளங்காது, ஹராம் ஹலால் என்ற ஜாதிகள் கிடையாது, நியாயம் அநியாயங்கள் ஒன்றுமே புரியாது. நினைச்ச மாதிரி மனம் போன போக்குகள், அந்த ஹவான்னு சொல்கிற இச்சைகள், மனோ இச்சைகள் எதன்படி அவங்கள சொல்லுமோ அதற்கேற்ப பேய்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு மத்தியில் தான் அத்தியாயங்கள் ஒன்று ஒன்றாக இறங்கி அந்த மனிதர்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தி நம்பிக்கைகளை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டலை கற்றுக் கொடுக்குது. அந்த வகையில் வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுக்குற எப்படி என்று சொன்னால், அப்போ இந்த மனம் போன போக்கில் பேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து குர்ஆன் பேசும். எப்படி பேசும்? மனிதனே, ஓண்ட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நீ வீணுக்காக படைக்கப்படலை, உன்னை படைச்சிரட்சவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் நீ எப்படி வாழணும் என்பதை உனக்கு சொல்லித்தர முடியுமானவன். அவன் சொல்லுகிற பிரகாரம் நீ வாழ்ந்தால்தான் அவனுடைய திருப்தியை பெற்று அவன் உனக்கு தயார்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நல்ல வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றிருந்தால் பயங்கரமான வேதனைகள் நிறைந்த நரகத்தை நோக்கித்தான் நீ செல்வாய். மனிதனே, நீ மரணித்தா மண்ணோட மண்ணாகி போகிறதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சிருஷ்டிகள் மாதிரி நீ அப்படி மண்ணோட மண்ணாகி போகிறதில்லை. நீ மறுபடியும் எழுப்பப்பட்டு உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாயோ அதற்கேற்ப ஒரு விளைவை நீ கண்டுகொள்ள போகிறாய். அதற்காக அல்லாஹ் தஆலா மறுமை என்ற ஒன்றை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனையும் இருந்தது மாதிரியே எழுப்பி அந்த மறுமையில் சொர்க்கமா நரகமா என்ற முடிவை கொடுப்பான். அப்போ சொர்க்கம் என்ற பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சால் அவன்தான் உண்மையிலே பாக்கியசாலி, அது கிடைக்காத போனால் அவன்தான் உண்மையிலே துரதிர்ஷ்டசாலி. இப்படித்தான் ஒவ்வொரு சூறாவும் பேசுது. அப்போ இப்படி பேசும்போது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமாக இந்த விஷயங்கள் உண்டாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வித்தியாச முறைகளில் பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். சில நேரங்களில் சத்தியம் பண்ணி பேசுவான், சில நேரங்களில் அப்படி சத்தியங்கள் எதுவும் இல்லாமல் நேரடியாகவே விஷயத்துக்கு வருவான். சொர்க்கம் நரகத்தில் காட்சிகளை சில நேரம் சொர்க்கத்தை பற்றி முன்னுக்கும் அடுத்த நரகத்தை பற்றி பின்னுக்கும் சொல்லுவான், மாறி சொல்லுவான். இப்படி எல்லாம் நாங்கள் பொதுவாக எல்லா சூறாக்களையும் காணக்கூடியதாக இருக்குது. அப்படியே ஒரு எண்ணத்தை வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் இந்த சூறாவுக்கு வாரதாக இருந்தால், இந்த சூறாவுடைய அந்த ஆரம்பம் எப்படி அமைஞ்சிருக்குது என்றால் சத்தியம் செய்கிறது. இப்போ நாங்கள் சத்தியம் என்று கேள்விப்பட்டிருக்கோம். வஷம்சி வல் அஸ்ரி வத்துஹா என்று வாரதெல்லாம் சத்தியம்தான். அதே நேரம் இந்த வன்னாசிஆத் வல் முர்சலாத் வல் ஆதியாத் என்றொரு வகையான சத்தியங்களும் இருக்குது. அப்போ நாங்கள் இதை எப்படி விளங்கிக் கொள்றதுக்கு இயலும்? அல்லாஹு தஆலா ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு டிரெக்டாக சொன்னால் அது உண்மைதான் அது. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஆழமாக சொல்ல விரும்புகிற நேரத்தில் சத்தியம் பண்ணி சொல்வான்.
அப்போ அப்படி சத்தியம் பண்ணுற ஒரு அத்தியாயம்தான் இந்த வன்னாசிஆத் என்ற அத்தியாயம். சத்தியம் பண்ணுற நேரம் இப்போ நாங்கள் சத்தியம் பண்ணுறா இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணிடும். அல்லாஹ் அல்லாத வேறு எதன் மீதாவது சத்தியம் பண்ணினால் அது கூடாது, அது சிறுக்கண்டு ஹதீஸ்கெல்லாம் வந்திருக்குது. ஆனால் அல்லாவுக்கு தண்ட படைப்புகள் எதன் மீதும் சத்தியம் பண்ணிடும். சூரியனோ சந்திரனோ மலக்குமார்களோ அல்லது இரவோ பகலோ எதா இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா சத்தியம் செய்வான். அப்படி சத்தியம் செய்கிற சந்தர்ப்பங்களில் இந்த சூறாவில் மலாய்க்காமார்கள் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான். இப்போ வன்னாசிஆத் என்று சொல்கிறது மலக்குமார்கள் தான். அப்போ அதில் ஒரு கருத்து இருக்குது. இப்போ வன்னாசிஆத்தி கர்கா என்று சொன்னால் பாவிகளுடைய உயிர்களை மிக பலமாக பறித்தெடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. இப்போ அதை நீங்கள் தர்ஜுமால் அப்படி விளங்கிக் கொள்றதுக்கு ஏழு நான் ஒரு சொல்லாக சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு அதை இதொண்டு போட்டிக்கிறேன்னு சொன்ன தர்ஜுமா உண்டு, நீங்கள் அதை சும்மா அப்படி விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ உயிர்கள் பறிக்கப்படுகிற நேரத்தில் பாவிகளோட உயிர்கள் அல்லாஹு தஆலா மிச்சம் பலமாக பிடுங்கி எடுப்பான். நல்லடியார்களோட உயிர்களை மிகவும் எளிதாக கலட்டி எடுப்பான். அப்போ அந்த கருத்தை சொல்லக்கூடிய விதமாக இந்த முதல் 2 வசனங்களும் வந்திருக்குது. வன்னாசிஆத்தி கர்கா, பாவிகளின் உயிர்களை மிச்சம் பலமாக பறித்தெடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. வன்னாஷிதாத்தி நஷ்தா, நல்லடியார்களுடைய உயிர்களை மிகவும் எளிதாக கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹா, சபஹண்டா நேரடியான பொருள் நீந்துறது, அதாவது அங்கும் இங்கும் போகிறது என்ற கருத்துலேயும் வரும். மலாய்க்காமார்கள் மேலிருந்து வானத்திலிருந்து பூமிக்கு வருவாங்க, பூமியிலிருந்து வானத்துக்கு போவாங்க. இதெல்லாம் மலாய்க்காமாருடைய செயற்பாடுகள். அப்படியான அந்த செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹா ஃபஸ்ஸாபிகாத்தி சப்கா, அல்லாட கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஒரு ஆள் முந்திக்கொண்டு செயல்படக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக. சபக முசாபகான்ற போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுகிறது. அப்போ அல்லாட கட்டளைகளை நிறைவேற்றுவதில் எந்த தாமதமும் இல்லாமல் மிக அவசரமாக செய்து கொள்ளக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக. ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, விஷயங்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு சரியாக செயல்படுத்தக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அப்போ இவ்வளவு தான் சத்தியத்துக்காக அல்லாஹ் தஆலா இவற்றில் எடுத்த வசனங்கள் 5 வசனங்கள். அப்போ நாங்கள் ஒரு சூறா பார்க்குறோன்னே இப்படி பகுதியாக உடைச்சி பார்த்துக்கொண்டு எங்களுக்கு லேசி. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொழுகிற நேரமும் ஓதுகிற நேரமும் இந்த சூறாவை எடுத்துக்கொள்ளணும். முதல் 5 வசனங்களும் இதுதான். இப்படி அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுறான். இப்போ பாருங்கள், இதே மாதிரியான சில சூறாக்கள் இன்னும் இருக்குது. வல் ஆதியாத்தி தப்ஹா, இதே மாதிரி வருது இல்லையா? அது குதிரையை பற்றி வருகிறது. வல் ஆதியாத்தி தப்ஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகீராத்தி சுப்ஹா, இதே மாதிரியா. அது முழுக்க அந்த குதிரைகளை பற்றி பேசுது. இது மலாய்க்காமார்களை பற்றி பேசுது. சில நேரங்களில் காற்றை பற்றி சொல்லும். வத்தாரியாத்தி தர்வா என்று வாரது. இன்னொரு சூறா வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று வரும். இப்படி அத்தியாயங்கள் இருக்குது. ஆனால் அந்த சத்தியங்கள் அல்லாஹ் தஆலா ஏன் இவற்றின் மீது செய்திருக்கிறான் என்றதை பற்றி எங்களுக்கு மிக துல்லியமாக சொல்கிறதுக்கு இயலாது. அல்லாஹ் தஆலா தண்ட படைப்புகள் என்ற வகையில் எதன் மீதும் சத்தியம் செய்வான். அப்போ ஒரு கருத்து எப்படி என்று சொன்னால், இந்த விஷயங்கள் எப்படி உண்மையானதாக இருக்குதோ அது மாதிரி பின்னால் சொல்லப்படக்கூடிய விஷயம் உண்மையானது அப்படி வரும். இப்போ தான் வல்முரு சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆசிஃபாத்தி ஆஸ்ஃபானத்தில் இன்ன அதாப ரப்பிக லவாக்கியா, நிச்சயமாக உமது ரப்பினுடைய வேதனை நிகழக்கூடியது தான் என்று சொல்லுகிறேன். அப்போ உனது ரப்பின் வேதனை நிச்சயமாக நிகழக்கூடியது தான் என்றதை உறுதிப்படுத்தி சொல்கிறதுக்காக முன்னுக்கு சில விஷயங்கள் மீது சத்தியம் பண்ணுறது. அப்போ அது மாதிரி காலத்தின் மீது சத்தியமாக. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இவர்களை தவிர. அப்போ இவர்களை தவிர மக்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறான் என்ற அந்த விஷயம், இந்த காலம் என்பது எப்படி உண்மையோ அப்படி ஒன்று இருக்கிறது மாதிரி கட்டாயமான ஒன்று தான் என்றதை குறிக்குது. இப்போ இந்த மலாய்க்காமார்கள் இப்படி இருக்கிறாங்கன்றது உண்மை மாதிரி, அவங்க இப்படி எல்லாம் செயல்படுகிறாங்க என்பது உண்மை மாதிரி ஒரு உண்மையான விஷயம்தான் மறுமை நாள் உண்டாகும் என்கின்ற அந்த விஷயம். அப்போ இந்த மறுமை நாள் உண்டாகும் என்ற விஷயத்தை அடுத்த 9 வசனங்களில் வந்திருக்குது. யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா தத்பஉஹர் ராதிஃபா குலூபு யௌம இதின் வாஜிஃபா அப்சாருஹா ஹாஷிஆ யகூலூன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா
ஐதா குன்னா இசாமன் நஹிரா காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா ஃபைன்னமா ஹிய ஜஜ்ரத்தும் வாஹிதா ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா. அடுத்த 9 வசனங்கள். அப்போ நீங்கள் அந்த 5, 9 இலக்கங்கள்ன்றதை விட அந்த வசனங்களோட அமைப்புகளை பாருங்கள். முதல் 5 வசனங்களும் ஒரு டோனில் வந்து முடியுது. கர்கா, நஷ்தா, சபஹா என்று முடியுது. இது ஹாஃபிரா, ஹாசிரா, தாகியா அந்த மாதிரி வரும். இப்போ அப்படி முடிகிறத்தோட புதிய பகுதி ஒன்று, அடுத்த பகுதி மூசா நபியோட வரலாறு ஒன்று வருது. அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை விளங்கி கொடுத்து ரொம்ப லேசி. அப்போ இந்த சத்தியங்கள் முடிஞ்சத்தோட அல்லாஹ் அடுத்தபடியாக சொல்கிறான், யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. அந்நாளிலே ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடைபெறும். பூமி நின்று ஒரு இப்போ இசாத் ஜுல்சிலத்தில் சொல்லப்படுகிற மாதிரி பூமி ஒரு உசுப்பப்பட்டுடும். ரஜஃபாண்டா உசுப்பினான். இப்போ யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, அந்நாளிலே அந்த பூமி உசுப்பப்படும். தத்பாஹர் ராதிஃபா, அதை தொடர்ந்து இன்னும் ஒன்று வரும். அப்போ மறுமை நாள் உண்டாகிற நேரம் சூர் ஊதப்படும். சூர் ஊதப்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த சூர் 2 முறை ஊதப்படும் என்று ஹதீஸ்கெல்லாம் வந்திருக்குது. ஒரு முறை ஊதப்பட்ட உடனே எல்லாம் ஒரு பெரிய அசைவுக்குள்ளாகி அப்படி மறுமை நாள் உண்டாகும். இன்னொரு முறை சூர் ஊதப்பட்ட உடனே மக்கள் எல்லாரும் எழுந்து வருவாங்க. அப்போ இப்படி நடக்க போகுது. அதே தான் தர்ஜுஃபுர் ராஜிஃபான்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இன்னும் ஒன்று வரும். தத்பாஹர் ராதிஃபா, ராதிஃபாண்ட பின்னால் வரக்கூடியது. அதை தொடர்ந்து பின்னால் ஒரு அதிர்வு வரப்போகுது. அப்படி வந்தால் குலூபுன் யௌமஇதின் வாஜிஃபா. இப்போ எப்படி இருக்கும் அந்த நாளிலே? உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி கொண்டிருக்கும். குலூபுன் யௌமஇதின் வாஜிஃபா அபுசாருஹா ஹாஷிஹா, அவருடைய பார்வைகள் எல்லாம் தாழ்ந்திருக்கும். அப்போ அவங்க உலகத்தில் வாழ்கிற நேரம் அப்படி ஒரு நாளை நம்ப மறுத்து கொண்டிருந்தாங்க. அது எப்போ வரப்போகுது என்று கேலி செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ அல்லாஹ்தாலா சத்தியம் பண்ணி சொல்லுகிற அது வரும், நிச்சயமாக வந்தால் இந்த உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி பெய்த்து நிற்கும், பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து போயிருக்கும். அபுசாருஹா ஹாஷிஹா, அவங்க சொல்லுகிறாங்க, யகூலூன அ இன்னா லமர்தூதூன ஃபில் ஹாஃபிரா அ இதா குன்னா இசாமன் நஹிரா காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா. இப்போ பாருங்க, அவங்க உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறாங்க யகூலூன, எப்படி யகூலூன அ இன்னா லமர்தூதூன ஃபில் ஹாஃபிரா யகூலூன அ இன்னா லமர்தூதூன ஃபில் ஹாஃபிரா, நாங்கள் மறுபடியும் எழுப்பப்படுவோமா? இப்போ என்ன அவங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தை பற்றி கொண்டிருந்த கோட்பாடு என்னென்னு சொன்னால், நாங்கள் மரணித்தால் மண்ணோட மண்ணாகி பேத்துட்டோம் என்று சொன்னால் அழிஞ்சு போகிறது தான். அதை குர்ஆன் வேறு இடங்கள் எப்படி சொல்லுகிறார்? அவங்க சொல்லுவாங்களாம், இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வனஹையா, வாழ்க்கை என்றது இந்த உலக வாழ்க்கை தான், பிறக்கிறோம் சாகுறோம். வமா யுஹுலிகுனா இல்ல தஹர், காலம் எங்களை அப்படியே அழிச்சு போட்டுடும் என்று தான் அவங்க நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை, நீங்கள் எங்கே தான் மரணித்தாலும் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாலும் கியாமத் நாள் என்றொண்டில் அல்லாஹ்தாலா அவங்களை எல்லாரையும் எழுப்புவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களோட ஒவ்வொரு விரல் நுனியினுடைய வித்தியாசங்களையும் வச்சு அல்லாஹ்தாலா எழுப்புவான். அப்படித்தானே சொல்கிற? அலா நுசவ்விய பனானாண்டு வருது சூரத் கியாமாவில், பலா காதிரீன அலா நுசவ்விய பனானா. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இந்த விரல் நுனிகளுக்கு இடையில் உள்ள அந்த வேறுபாடு இருக்குதே, அந்த வேறுபாடுகளை கூட கவனித்து அதை மாதிரி இருந்த மாதிரியே நாங்கள் எழுப்புவோம் என்று அல்லாஹ்தாலா சொல்கிறேன். அப்போ இப்படியெல்லாம் சொல்லுகிற நேரம் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் கேலியும் என்னென்னு சொன்னால், நாங்கள் மரணித்து மண்ணோட மண்ணாக போன பிறகு திருப்பி எழுப்பப்படுவோமா? அவங்க சொல்லுவாங்க இன்னா லமர்தூதூன ஃபில் ஹாஃபிரா. இப்போ வேறு இடங்களில் வரும், அவங்க சொல்லுவாங்க அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் எப்போ வரும் என்று சொல்லுங்களே, வயகூலூன மதா ஹாதல் வாதுவின் குன்தும் சாதித்தீன். இப்படி பல இடங்களில் குர்ஆன் சொல்லுகிற அந்த மக்களுடைய அந்த எதிர்ப்பு, அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னென்னு சொன்னால், நாங்கள் இறந்து உக்கி மண்ணா போனதுக்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோமா? ஐன்னா லமர்தூதூன ஃபில் ஹாஃபிரா அ இதா குன்னா இசாமன் நஹிரா, நாங்கள் எலும்பு கூடுகளாக ஆகி போனதுக்கு பிறகு, இத்து போன எலும்பு கூடுகளாக எல்லாம் ஆகி போனதுக்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோமா
இதுதான் அவங்களுடைய அந்த விமர்சனம் கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உபதேசத்தை அவங்க சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை மறுத்து பேசுகிறதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் அதுதான். இப்போ நாங்கள் தெளிவாக காணுகிறோம், ஒருவர் மரணித்தா கபூரில் அடக்கப்பட்டால் காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சு வண்ணா போகுது, தெரிச்சு போகுது எலும்பு கூடுகள் எல்லாம். அப்போ அதை நாங்கள் அப்படியெல்லாம் மானத்துக்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோமா என்று அவங்க கேட்குறாங்க. இதா குன்னா இசாமன் நஹீரா. இப்போ சூரத் யாசின் ஒரு செய்தி வர இல்லையா, அந்த ஒரு முஷ்ரிக் வந்து நின்று ஒரு மண்ணறைக்கு பெய்த்து ஒரு உக்கி போன எலும்பு கூடொண்டு எடுத்துக்கொண்டு வந்து அது சும்மா தெரிச்சு பெய்த்திக்குது. அதை எடுத்துக்கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் காண்பிச்சு கொண்டு கேட்குற மை யுஹையில் இசாம வஹிய ரமீம், உக்கி போயிருக்கிற தெரிச்சு பெய்த்திருக்கிற இந்த எலும்பு கூட்டத்தை யாருக்கு தான் உயிர்ப்பிக்க முடியும் என்று கேட்குறேன். அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு வருகுது. சும்மா அவங்கள்ட புத்தியை வச்சு யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால் இப்படி உக்கி போனதுக்கு பிறகு எழுப்புறதுக்கு ஏழுமான்ட்டு. அப்போ குர்ஆன் அதை அப்படியே சொல்லுகிற சூரத் யாசின்ல அந்த மனிதன் பெய்த்து இப்படியா எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரி சொல்லுகிறான். நபியை நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கோ. எப்படி பதில் சொல்லுங்கோ? குல் யுஹ்யி அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ர வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். அப்போ ஆரம்பத்தில் யார் அதை படைச்சானோ அவன்தான் அதை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொல்லுங்க அவங்களுக்கு. அப்போ அல்லாஹ் தாலாவோட வல்லமையை அல்லாஹ் தாலா வேறு விதமாக பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு தர்க்க ரீதியாக சொல்கிற பதில் என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமையிலிருந்து அந்த மனிதன் அல்லாஹ் தாலா படைத்தான். இப்போ அந்த மனிதன் மரணித்து எலும்பு கூடி தெரிச்சு போனதுக்கு பிறகு மனுஷன் ஆர்கியூ பண்ணுறான், இதை யாருக்கு மறுபடி எழுப்ப முடியும் வந்துட்டு. அப்போ அதுக்கு ஒரே பதிலாக குர்ஆன் பேசுது, ஆரம்பத்தில் யார் அதை படைச்சானோ அவன் தான் அதை மறுபடியும் எழுப்புவான். குல் யுஹ்யி அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ர. அப்போ இது சூரத் யாசினில் வந்த விஷயம். இது மாதிரி பல இடங்களில் வார அவங்க கேட்குறது அப்படித்தான், நாங்கள் உக்கி மண்ணா போனதுக்கு போகிற எழுப்பப்படுவோமா. அப்போ அதுக்கு அல்லாஹ் இடத்துல சொல்ல வாரான், இந்த சூரத் யாசினில் வந்தது மாதிரி அல்ல, இவங்களே பேசுகிறதாக அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான். இதா குன்னா இசாமன் நஹிரா காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, அப்படி எழுப்பப்பட்டுன்னு சொன்னால் அதை எங்களுக்கு திரும்ப ஒரு பெரிய ஒரு நஷ்டமான ஒரு ரிப்பீட்டாகத்தான் இருக்கும், பெரிய நஷ்டமான ஒன்றாகத்தான் இருக்கும், அது நடக்க போகிறதில்லை என்ற மாதிரி அந்த மக்களுடைய பேச்சு அமையுது. அப்போ அதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா சொல்கிற ஃபைன்னமாஹிய ஜஜ்ரத்துன் வாஹிதா ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா. ஒரே ஒரு உசுப்புதல், ஒரு அதிர்ச்சியாகத்தான் அந்த நாள் இருக்கும், அந்த சூர் ஊதப்படுகிற அந்த நாள். அப்படி ஊதப்பட்ட உடனே மக்கள் எல்லாரும் ஒரே திடலில் ஒன்று சேர்ந்து வந்து நிற்பார்கள். ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா. ரைட். அப்போ இந்த கருத்தை சூரத் யாசின் இப்படி சொல்கிற வனுஃபிஹ ஃபிஸ்ஸூரி ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். சூர் ஊதப்பட்ட உடனே அந்த மக்கள் எல்லாரும் கபர்களிலிருந்து வெளியேறி வருவார்கள், விரைந்து ஓடி வருவார்கள். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்களாம், காலு யாவைலனா மண் பாசனா மின்மர் கதிடா, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கை சேதமே, எங்களோட மண்ணறைகளிலிருந்து எங்களை எழுப்பினவன் யார் என்று சொல்லி அந்த மக்களே வியந்து கேட்பாங்களாம். அப்போ அதுக்கு பதில் வருது என்னென்னு சொன்னால், எப்படி ஹாதா மா வாதர் ரஹ்மான் வசதக்கல் முர்சலு, ரஹ்மான் வாக்களிச்சிருந்தது இதுதான், ரசூல்மார்கள் வந்து உண்மைப்படுத்தின விஷயமும் இதுதான் என்று அந்த நேரத்தில் ஒரு பதில் வரும். அப்போ சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாரும் கபர்களிலிருந்து வெளியேறி வருவார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் விரைந்து ஓடி வருவான், தண்ட அமல்கள் காண்பிக்கப்பட்டு முடிவு கொடுக்கப்படுவதற்காக. இப்படியெல்லாம் வேறு வேறு இடங்களில் பேச நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறதுக்கு ஏலும். சூர் ஊதப்படும், ஊதப்பட்ட உடனே ஒவ்வொரு மனிதனும் எழும்பி வருவாங்க. அது எழும்பி வார காட்சியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் ஒன்று ஹதீஸில் வருது. எப்படின்னு சொன்னால், இன்னக்கும் சத்துஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குருலன், அதாவது நீங்கள் எல்லாரும் அந்த மஹ்ஷருடைய தினத்தில் ஆடை அற்றவர்களாக, பாதணிகள் அற்றவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக, அதான் எப்படி பிறந்தீங்களோ அப்படி நீங்கள் எல்லாரும் எழுப்பப்பட்டு வருவீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை சொல்கிற நேரம் ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, இப்படி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒரே திடலில் ஆடை அற்றவர்களாக அப்படி இருந்தால் ஒரு ஜாதி வெக்கமாக இருக்குமே என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அல் அம்ரு அஷத்து மின்னா யுஹிம்மஹு, நிலைமை
அதெல்லாம் பார்க்குறதுக்குரிய கட்டமாக இருக்க மாட்டாது, அதை விட பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்னு அந்த ஹதீஸ் வருகுது. அப்போ எப்படி படைக்கப்பட்டோமோ ஆடையற்று ஹத்னா செய்யப்படாதவர்கள் என்று சொல்கிறது என்னதுக்கான எப்படி பிறந்தோமோ அப்படி என்றதை குறிக்கிறதுக்காக அந்த மாதிரி எழுப்பப்பட்டு ஒரே திடலில் எல்லாரும் வைக்கப்படுவாங்க. அதுதான் மஹ்ஷர்ன்றது. அதே தான் வீட்டில் சொல்ல வர அந்த சூர் ஊதப்பட்டவுடனே ஃபைசாஹும் பிஸ்ஸாஹிரா, எல்லாரும் ஒரே திடலில் வந்து நிற்பாங்க. அப்படி ஒரே திடலில் வந்து நின்றதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன என்றது இதில் சொல்லப்படலை. அது வேறு வேறு அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது சுருக்கமாக நாங்கள் புரிஞ்சு கொள்வதாக இருந்தால், இப்போ மஹ்ஷருடைய தினத்தில் இப்படி எழுப்பப்படுகிற நேரம் எல்லாரும் ஒரே திடலில் வந்து நிற்கிற நேரத்தில் சூரியன் மிக அண்மையில் கொண்டு வந்து வைக்கப்படும். ஹதீஸ்களில் வருகிறது. ஒரு மைல் அளவு தூரத்தில் என்று வருகிறது, அல்ல ஒரு மீல் தூரம் என்று வரும். ஒரு மீல் என்று சொல்கிறது இந்த கண்ணுக்கு சுருமா பூசுகிற குச்சி, அவுட அளவு தூரம் என்று சொல்லப்படுகிற. எப்படி ஒரு மைல் என்று தான் வச்சுக்கொள்வோமே, அப்படி வச்சுக்கொண்டாலும் அப்போ அந்த அந்த வேதனையின் காரணமாக வியர்வை சும்மா வெள்ளமாக இருக்கும். சிலருடைய வியர்வை கணுக்கால் வரைக்கும் இருக்கும், சிலருடைய முழங்கால் வரைக்கும் இருக்கும், சிலருடைய இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலருடைய கழுத்து வரைக்கும் இருக்கும். அப்படின்னு எல்லாம் வருது அவரவர்களுடைய நிலைமைக்கு ஏற்பண்டுட்டு. இந்த கட்டத்தில் தான் அந்த 7 கூட்டத்தாருக்கு அரிசின் கீழ் நிழல் கிடைக்கும் என்று ஹதீஸில் வருகிறது. அப்போ இது ஒரு மிக பயங்கரமான ஒரு கட்டம். அப்போ இந்த வேதனை கட்டத்தில் எல்லாரும் அனுபவிப்பாங்க. அந்த 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் பிரத்யேகமான அந்த பாக்கியத்தை கொடுக்குறேன்னு ஹதீஸ்களில் வந்தும் இருக்குது. அப்போ இப்படியான நேரத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தீர்ப்பளிக்கப்படணும். அதுக்கு பிறகு தான் விசாரணைகள், சொர்க்கம் நரகம் என்ற முடிவுகள் என்ற அப்படியான விஷயங்கள் வேறு வேறு ஹதீஸ்கள்லையும் வந்திருக்குது, குர்ஆன்லையும் இடக்கடப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இப்படியான ஒரு கட்டம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் வரும். இந்த சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாரும் திரண்டு வந்து ஒரே திடலில் வந்து நிற்பாங்க என்றதோட இந்த காட்சி முடிகிற. சரியா? அந்த 9 வசனம் சரிதானே? முதல் சத்தியங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த 9 வசனங்கள். இப்போ நீங்கள் ஓதுற நேரமே எல்லாமே அந்த தா ஹா ஹான்னு சொல்லி முடியும். ஹாசிரா எப்படி அப்படி வரும் இல்லையா? அப்போ அப்படி முடிஞ்சதோட மூசா நபியோட பேர் வரும் அடுத்த ஆயத்தில். அப்போ அங்கே நாங்கள் வச்சுக்கொள்ளும் அடுத்த சப்ஜெக்ட் மாறுற இடம். அது எப்படி மாறுறேன்னு சொன்னால் இப்போ திடீரென்று மாறுற. இது குர்ஆனுடைய போக்கு தான். அப்போ தொடர்பு இல்லாமல் இல்லை, குர்ஆனுடைய போக்கு அப்படித்தான். ஒரு சப்ஜெக்டை தொடங்கி அப்படியே அந்த விஷயத்தை அப்படி முடிச்சு கொண்டு போகிற மாதிரிக்கு நாங்கள் புத்தகங்களில் வாசிக்கிற மாதிரி ஒரு கட்டுரையை வாசிக்கிறது மாதிரி குர்ஆனில் இருக்காது. பாருங்கள், இந்த முதல் 5 வசனத்தில் அப்படி சத்தியம் வந்தது, அதுக்கிட்டால் அந்த மஹ்ஷர் மறுமை என்ற விஷயம் வெளியே வந்தது. அதுக்கு பிறகு திடீரென்று மூசா நபியோட கதையை நோக்கி போகுது. அப்போ இதே எப்படி நாங்கள் தொடர்புபடுத்தி கொள்கிறேன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக, இந்த ரிசாலத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை போதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. போதிச்சு கொண்டு இருக்கிற நேரம் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, நிராகரிக்கிறவங்க வம்புத்தனமாக நிராகரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிற நேரம் மூசா நபியோட செய்தி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், மூசா நபியும் இதே மாதிரி தான் பனு இஸ்ராயல்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த மக்கள் வாழ்க்கையை பற்றி இப்படி தான் நினச்சி கொண்டிருந்தாங்க. சரியான வழிகாட்டல் இதுதான் என்று சொல்கிற நேரம் ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொண்டாங்க, நிராகரித்தவங்க நிராகரித்தாங்க. அந்த நிராகரித்தவர்களில் மிக முன்னணியில் இருந்த ஒருவன் தான் ஃபிரௌன். அப்போ அந்த ஃபிரௌனை ஏன் எடுத்து காட்டுறேன்னு சொன்னால், ஃபிரௌன் அந்த மாதிரி நிராகரிப்பு வம்புத்தனமாக நடந்து கொண்டு அந்த மாதிரி வரம்பு மீறி போனதுக்கான காரணம் அவனுக்கு இருந்த உலக செல்வமும் ஆட்சி அதிகாரமும் தான். அப்போ அந்த ஆட்சி அதிகாரம் இருக்க போய்த்து அவனுக்கு வேறொன்றும் புரியல, தான் பெரியவன் என்ற மாதிரி நினைப்பில் இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியவன் என்ற மாதிரி அவன் தன்னை நினச்சி கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்க போய்த்து தான் அவன் பாவம் செஞ்சான், ஈமான் கொள்ள மறுத்தான். அதனால் அவனுக்கு பெரும் ஒரு தண்டனை அல்லாஹ்வின் புறம் இருந்து வந்தது. உலகத்திலும் அது தண்டனையாகிட்டது, மறுமையிலும் ஒரு கொடிய தண்டனையாக அமைஞ்சிட்டுது. இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தை பெருசாக மதித்து அதில் ஆசை கொண்டு தங்களோட மனோச்சையின் பிரகாரம் போகிறாங்களோ அவங்க இந்த ஃபிரௌனுடைய முடிவு மாதிரி தான் சந்திக்க நேரிடும். என்ன இந்த மக்களுக்கு அது ஒரு பாடமாக வரப்போகுது. இப்போ நீங்களும் அப்படி நடந்து கொண்டீங்கள் என்றால்,
இந்த உலக ஆசையோட மன உச்சைகளோட நீங்கள் அப்படி அதற்கு பின்னால் போகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கள் என்று சொன்னால் முன்னுதாரணம் ஃபிரௌன் இருக்கிறான், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க என்று சொல்கிற விதமாக அடுத்த வசனங்கள் வருகுது. அதில் எத்தனை வசனங்கள் என்றால் ஒரே டோனில் வரும். ஹல் அதாக ஹதீசு மூசா இஸ்னாதாஹு ரப்புஹு பில்வாதில் முகத்தசி துவா இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதஹ்ஷா ஃபஅராஹுல் ஆயத்தல் குப்ரா ஃபகذب வஅஸா ثم أدبر يسعى فحشر فنادى فقال أنا ربكم الأعلى فأخذه الله نكال الآخرة والأولى إن في ذلك لعبرة لمن يخشى. ரைட், 12 ஆயத்துக்கள். இந்த 12 ஆயத்துக்களும் எல்லாமே அந்த ஆணு முறை தஹ்ஷா குபுரா தகா என்றபடி போகுமே. அவன் நீங்கள் அதை வச்சு என்ன வச்சுக்கொள்ளுங்க, அந்த இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்தன் லிமன் யக்ஷா என்ற இடம் வர வரைக்கும் அந்த ஃபிர்அவுனுடைய செய்தியை சொல்கிறேன். இப்போ ஃபிர்அவுன் மூசாட செய்தி குர்ஆனில் மிக அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம். இப்போ குர்ஆனில் நபிமார்களுடைய செய்திகளை பேசுது. குர்ஆனில் நபிமார்களுடைய செய்தி ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்கு. சில சூறாக்கள் இருக்குது முழுக்க நபிமார்களுடைய செய்தி தான். சில சூறாக்கள் ஒரு நபியோட பேரில் முழுக்க அந்த நபியை பற்றியே பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். சூரத் யூசுஃப்னு சொன்னால் முழுக்க யூசுஃப், சூரத் நூஹ்ன்னு சொன்னால் நூஹ் நபியோட வரலாறு முழுக்க. அது தவிர இன்னும் எத்தனையோ சூறாக்கள் இருக்குது நபிமார்களோட வரலாறுல பேசுகிற இடங்கள். அதிலேயும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபியினுடைய வரலாறு என்று சொன்னால் யார்? மூசா நபி தான். அப்போ அது இந்த இடத்துலையும் வந்திருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு 12 சின்ன ஆயத்துக்களுக்குள்ளே தான் வந்திருக்கு. சூரத் ஆராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பரப்பு இருக்குது மூசா நபியோட கதை. ஷுஆரா எடுத்து பார்த்தீங்களென்றால் தாஹாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூசா நபியோட கதை மிச்சம் விரிவாக ஈக்குது, இன்னும் இருக்குது. அப்போ சுருக்கமே என்னென்னு சொன்னால் அந்த நபி ஈமான கற்றுக் கொடுத்த நேரத்தில் அவன் வரம்பு மீறினான், தன்னைத்தான் ரப் என்று சொல்லி கொண்டான். அதன் காரணமாக அல்லாஹ் தாலா அவனை அழித்தான், உலகத்திலும் மறுமையிலும் கொடிய வேதனையை கொடுத்தான். இதுதான் சுருக்கம். அந்த சுருக்கத்தை இந்த 12 வசனங்களுக்குள்ள அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ அது எப்படி ஆரம்பமாகிறன்னு சொன்னால் ஹல் அத்தாக்க ஹதீசு மூசா, நபியே மூசா நபியுடைய செய்தி உங்களுக்கு வந்துதா. அது ஒரு கதை சொல்கிறதுக்கு தொடங்கக்கூடிய விதம். இப்போ ஒவ்வொரு விதமாக தொடங்குற சரியா. இந்த இடத்துல நபியை பார்த்து அல்லாஹ் கேட்குற ஹல் அத்தாக்க ஹதீசு மூசா இஸ்னாதாஹு ரப்புஹு பில்வாதில் முகத்தசி துவா. அவருடைய ரப்பு அவரை அழைத்தார் அந்த துவா என்ற தூர்சினா மலை அந்த அடிவாரத்தில் வச்சு. அது எப்படி என்ற வரலாறு உங்களுக்கு வேறு இடங்களில் பார்த்த வகையில் தெரியும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியனுக்கு வந்தாங்களே, மதியனுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தில் ஒரு மகனை திருமணம் முடித்து 10 வருஷங்கள் அங்கே இருந்து போட்டு மனைவியோடு திரும்பி போகிறாங்க மிஸ்ருக்கு. போகிற வழியில் தான் தூர்சினா மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு பிரகாசம் ஒன்று தெரியுது, வெளிச்சம் ஒன்று தெரியுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வாரேன் என்று போகிற நேரம் அங்கே வச்சு தான் மூசா நபிக்கு நுபுவத் கொடுக்கப்படுகிறது. இதை இப்போ நான் அதெல்லாம் வீட்டில் சொல்லலை, ஏன்னா நாங்கள் ஒரு வரலாறு, ஒரு நபியினுடைய வரலாறு ஒரு சூறாவில் அப்படி சுருக்கமாக விரிவாக பார்த்துக்கொள்றதுக்கு இயலாது, சுருக்கமாக சொல்ல வந்திருக்கிறேன். அப்போ அப்படி போகிற இடத்துல வச்சு தான் நுபுவத் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மூசா நபியோடு அல்லாஹ்தாலா எப்படி உரையாடினான் என்ற விரிவான அந்த உரையாடல்கள் வேறு இடங்களில் வந்திருக்குது. சூரத்தாகால மிச்சம் அழகாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொள்றதுக்கு இயலவே. அப்படிங்கிற அல்லாஹ் சுருக்கமாக சொல்ல வர அந்த தூர்சினா மலை அடிவாரத்தில் வச்சு அல்லாஹாலா அந்த மூசா நபியை அழைக்கிற இஸ்னாதாஹு ரப்புஹு பில்வாதில் முகத்தசி துவா அழைச்சி இப்போ நுபுவத்தை கொடுத்துட்டு கட்டளை இடுகிற இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. நீங்கள் ஃபிர்அவுனுக்கிட்ட போங்க, அவன் வரம்பு மீறியவனாக இருக்கிறான். இப்போ ஃபிர்அவுனுக்கிட்ட போக சொன்ன சந்தர்ப்பத்தில் மூசா நபி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை ஒன்று செய்கிறாங்க. ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ரிலி அம்ரி என்ற மாதிரி உள்ள விஷயங்கள். அதாவது என் நாவில் ஒரு கொன்னலும் இருக்குது, அதனால் எனக்கு தனியாக போகிறதுக்கு இல்லாத எனக்கு துணையாக ஹாரூனை தா என்று கேட்டது. ஹாரூனையும் அல்லாஹாலா இப்போ நபியாக தேர்ந்தெடுத்து 2 பேரும் பெய்த்து அந்த ஃபிர்அவுனுக்கிட்ட சொல்லுங்க என்று சொன்ன விஷயம் ஒன்றும் இருக்குது. அப்போ ஃபிர்அவுனுக்கிட்ட நீங்கள் பெய்த்து சொல்லும் போது ஐநூறு நுணுக்கம் உண்டு. நான் சாட சொல்லிக்கொண்டு போகிறேன். சூரத் தாஹால வருகுது. அப்போ 2 பேரையும் இப்போ அல்லாஹாலா நபியாக
ஆக்கி 2 பேருக்கும் கட்டளை இடுகிற இதுஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, நீங்கள் 2 பேரும் போங்க ஃபிர்அவுனுக்கிட்ட, அவன் வரம்பு மீறினவனாக இருக்கிறான். ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யதஸக்கரு அவ் யக்ஷா, பேய்த்து மிச்சம் மென்மையாக கனிவான வார்த்தைகள் அவனுக்கு அவனோட பேசுங்க, அவன் சில வேளை நேர்வழி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதில் தவாவுக்கான ஒரு பெரிய வழிகாட்டல் இருக்கிற. பொதுவாக தவா சம்பந்தமாக பேசுகிற நேரம் அதைய குறித்து சொல்கிறதுக்கு முடியுமானதாக இருக்கும். அதாவது ஃபிர்அவுன் அவ்வளோ ஒரு கொடுங்கோன்மையானவனாக இருந்தும் கூட மூசா நபிக்கும் ஹாரூன் நபி சொல்கிற பேய்த்து கனிவாக பேசுங்க, இரக்கமாக சொல்லுங்க, நல்ல அழகிய வார்த்தைகளால் அலையுங்கன்றது தான். அப்போ அந்த விஷயங்கள் சூரத்தாக அழகாக வந்திருக்குது. அப்போ ஒரு இடத்துல வந்தது இன்னொரு இடத்துல வருமென்று எதிர்பார்க்கறதுக்கு இயலாது. அப்போ இந்த இடத்துல சுருக்கமாகவே வருகுது, இத்ஹப் இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா ஃபகுல் லஹு, பேய்த்து அவனுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. எப்படி? ஃபகுல் ஹல் லக்க இலா அன் தஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதஹ்ஷா ஹல் லக்க இலா அன் தஸக்கா, நீ நேர்வழி பெறக்கூடாதா, தூய்மை அடையக்கூடாதா? தஸ்கியாலிந்து வந்தது. இப்போ உண்ட உள்ளம் வந்து 2 மன உச்சைகளுக்குள்ளாகி பாவங்கள் செஞ்சு மக்களை அடக்கி ஆளுகிறவனாக நீ பெரிய ரப்புன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாய். அப்போ இதிலிருந்து நீ தூய்மை அடையணும். அப்படி தூய்மை அடைய மாட்டாயா? ஹல்லக இலா அன் தஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக்க, நான் உன்னது ரப்பின் பக்கம் உனக்கு வழிகாட்டலாமா? அப்படி வழிகாட்டினால் ஃபதஹ்ஷா, நீ அந்த ரப்பை பயந்து நடந்து கொள்வாயே என்று இப்படி கேட்குறேன். அப்போ ரப்பன் ஒருவன் இருக்கிற, அவன்தான் என்னையும் உன்னையும் படைத்தவன், அந்த ரப்பின் பக்கம் ஒரு வழியை நான் காட்டித்தரவா என்று பேச தொடங்கின உடனே ஃபிர்அவுனுக்கு கடுப்பாகுது. ஏன்? அது என்ன தவிர வேறு ரப் இருக்குது அவனுக்கு என்றதான் நகினுள்ள அவனுக்குள்ள பிரச்சனை. என்ற இப்போ ஃபிர்அவுன் வந்துட்டு மக்களை அடக்கி ஆளுகிறான், நான் தான் உங்களை எல்லாருடையும் ரப்பு என்ற நிலைப்பாட்டில் தான் இப்போ அவன் இருக்கிறான். அது வேறு இடங்களில் மிச்சம் விரிவாக வரும். அப்போ இந்த இடத்துல அப்படி சொன்ன உடனே ஃபிர்அவுன் எப்படி நடந்து கொள்கிறேன்னு என்றத சொல்ல வர ஃபராஹுல் ஆயத்தல் குபுரா. இப்போ மூசா நபி உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கான ஒரு பெரிய அத்தாட்சியையும் காண்பிச்சிட்டாங்க. அது என்ன அத்தாட்சி? அந்த தடி அசாவை கொடுத்தது. அசாவை கொடுத்து அந்த ஃபிர்அவுன்ட மந்திரவாதிகளோட ஒரு சவாலுக்கு கூப்பிட்டு அந்த மந்திரத்தின் பின்னால் மூசா நபி வெற்றி அடைஞ்சாங்க. வெற்றி அடைஞ்சதோடு அந்த மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்ற வரலாறுகள் எல்லாம் வருது இல்லையா? அதுகள் சூரத்து ஷூராவை நீங்கள் பார்த்தால், ஆராஃபை பார்த்தால் அப்படி எல்லாம் வரும். இப்போ இவ்விடத்துல வந்தது என்னென்னு சொன்னால், அவ்வளவு தெளிவான ஒரு பெரிய அத்தாட்சியை கொண்டு வந்து காட்டியும் கூட ஃபிர்அவுன் ஏற்றுக்கொள்ளல. ஃபகஸ்ஸப வ அஸா, பொய்ப்படுத்தினான், மாறு செய்தான். மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? அந்த வித்தை காட்டுற நேரத்தில் உண்மையிலே மூசா நபி தான் வென்றாங்க என்றது அந்த மக்களுக்கு புரிஞ்சுது. புரிஞ்சதோடு எல்லாரும் கூடியிருந்தவங்க நாங்கள் மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்ட நேரம் ஃபிர்அவுனுக்கு இன்னும் கொஞ்சம் சூடாகி எல்லாரையும் தண்டிக்கிறதாக சொல்லி உங்களோட கையை காலை வெட்டுவேன் என்றெல்லாம் சொன்ன நேரங்கள்லையும் கூட அந்த மக்கள் உறுதியாக இருந்தாங்க. அது அந்த வரலாறு அப்படி இருக்குது. ஆனால் இவ்வளவு தெளிவான ஒரு அத்தாட்சியை காண்பிச்சும் கூட உண்மையிலே மூசா அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அவர் சொல்கிறதான் சத்தியம் என்று அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட ஃபகஸ்ஸப வ அஸா, பொய்ப்படுத்தினான், மாறு செஞ்சான். அடுத்து என்ன செஞ்சான்? ஃபஹஷர, அப்படியா? சும்மா அதுபர எஸ் ஆ, பிறகு அவன் ஓடி சென்றான், புறமுது காட்டி சென்றான். சென்று ஃபஹஷர ஃபனாத, மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சி சொன்னான். ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, என்ன சொன்னான்? நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு. பாருங்கள் எவ்வளவு இந்த வரம்பு மீறுறது என்று பெருமை உச்சகட்டம் என்று சொல்லிட்டு. இப்போ மூசா நபி வந்து வேறொரு ரப்பை சொல்கிறார். மூசா நபி வந்து தான் ரப்புன்னு சொல்லல, ஏண்ட ஓண்ட வானம் பூமி எல்லாத்துக்கும் ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ், அவனைத்தான் நீ ஏற்றுக்கொள்ளன்னு தான் சொன்னது. அப்போ ஃபிர்அவுன் பார்க்குற என்ன தவிர வேறொரு ரட்சணை உனக்கு உண்டா என்றதான் அவன்ட கேள்வியாக இருந்தது. இப்போ மக்களை கூப்பிட்டு சொல்கிறான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு. அப்படி சொன்னதோட ஃபஅஹதஹுல்லாஹு நகாலல் ஆஹிரத்தி வல் ஊலா, அல்லாஹு தாலா அவனை உலகத்திலும் பிடிச்சி கொண்டான், மறுமையிலும் வேதனையால் பிடிச்சி கொண்டான்.
ஃபஅஹதஹுல்லாஹு நகாலல் ஆஹிரத்தி வல் உலகத்தில் தெரிந்தானே இல்லையா. இப்போ இந்த ஃபிரௌனோட பட்டாளங்கள் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு அப்படியே அழிக்கப்பட்டது. அதோட முடியல்ல, அதுக்கு பிறகு ஃபிரௌனுடைய உடல் அல்லாஹு தாலா பாதுகாத்து இன்னும் வச்சிருக்கிறான், அது வேறு விஷயம். மறுமையிலே மானுக்கு நிரந்தரமான கொடிய தண்டனை உண்டு, அல்லாஹு தாலா அப்படியாக கொடுப்பான். அப்போ இதே நீங்கள் எப்போ நினச்சி பாருங்கள், ஃபிரௌனுக்கு ஈமான் கொடுறதுக்கு தடையாக இருந்தது அந்த அதிகார மோகம் தான், தான் பெரியாள் என்ற அந்த எண்ணம் தான், அல்லது அந்த மனோ உச்சை. அப்போ அந்த மனோ உச்சை யாரையெல்லாம் ஆளுமோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி மாற்றிக்கொள்வாங்க. அதனால் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் என்று யோசிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வச்சு மூசா நபியோட செய்தி ஒரு 12 வசனங்களுக்குள்ளாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். ரைட், அது அப்படி எடுத்து அடுத்த ஒரு செக்ஷன் வருகுது. அடுத்த பகுதி எப்படி வருகுதுன்னு சொன்னால், இப்போ மறுமையை பற்றி குர்ஆன் பேசுகிற நேரம் அந்த மக்களுக்கு இருக்கிற சந்தேகம், ஒரு தெளிவில்லா நிலைமை என்னென்னு சொன்னால், நாங்கள் இறந்து மண்ணோட மண்ணாகி போனதுக்கு பிறகு திரும்ப எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குதா என்றது தானே. அப்போ இப்படியானவர்கள்ட்ட அந்த சந்தேகம் நீங்கிறதுக்கு குர்ஆன் காட்டக்கூடிய வழிகாட்டல் இந்த பிரபஞ்ச படைப்பு அத்தாட்சிகள் தான். வானம், பூமி, ஆறுகள், சூரியன், சந்திரன், அது இதுகளை பற்றி எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக, மிச்ச நுணுக்கமாக, துல்லியமாக படைச்சிருக்கிறானே, எந்த குறைபாடும் இல்லாமல், எந்த உதவியும் இல்லாமல், குண்டண்டு சொன்னே நடந்திருக்குது இவைகள் எல்லாமே. அப்போ இப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிற நேரம் நீங்கள் மரணித்து மண்ணாகி போனதுக்கு பிறகு உங்களை எழுப்புறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிற ஒரு இடம்தான் அடுத்த பகுதி. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கோ, இந்த வானம் பூமியை பற்றி நீங்கள் சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். அது எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமா பனாஹா, அதாவது நீங்கள் தான் சக்தி வாய்ந்த படைப்பா அல்லது வானமா? வானம் அது உங்களை விடவும் பெரிய சக்தி வாய்ந்த படைப்பாக இருக்குது, அது அல்லாஹ் தஆலா தான் படைச்சேன். இந்த வானத்தை பற்றி யோசித்து பார்த்தாலே விளங்கும், நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஒரு அற்பமான படைப்பு. ரைட், அப்போ அந்த வானத்தை ரஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹ, அதனுடைய முகடு அல்லாஹ் தஆலா உயர்த்தினான். அதை வானத்தை அப்படி உயர்த்தி வச்சிருக்கிறான், உயர்த்தி அதை சீராக ஆக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரி வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ துஹாஹா, அதை இரவால் மூடி அதாவது இரவை கொண்டு வருகிறான், அது பிறகு பகலை கொண்டு வருகிறான், இரவிலிருந்து அப்படி பகலை கொண்டு வருகிறான். அதை இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அப்போ இங்கே யோசிக்கிற வேண்டிய விஷயம் வந்து நின்று, வானம் அதுக்கிட்டால் இரவு உண்டாகிறது, அதுக்கிட்டால் பகல் உண்டாகிறது, அப்படி ரெண்டையும் சொல்லி போட்டு வல் அர்த பஅத ஸாலிக தஹாஹா, பூமி அல்லாஹ் தஆலா விரிவாக ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு தஹாஹா அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்ஆஹா, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா தண்ணீரை வெளிப்படுத்துகிறான், மேய்ச்சல் நிலங்களை வெளிப்படுத்துகிறான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா செய்கிற விஷயங்கள். வானத்திலிருந்து மழை பெய்யுது, மேய்ச்சல் நிலங்கள் உருவாகிற, பயிர் பச்சைகள் உருவாகிற, அதன் மூலம் நிறைய நாங்கள் நலவுகள் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாத்தையுமே தாரது யார் என்று சிந்திக்க வைக்கிற இடங்கள் இதுகளெல்லாம். மலைகளை படைச்சிருக்கிறான், வல் ஜிபால அர்சாக, அப்போ அந்த பூமியை அல்லாஹ் தஆலா சக்தி வாய்ந்த மலைகளை படைச்சிருக்கிறான் என்றுட்டு இவைகள் எல்லாத்தையும் தந்திருக்கிறது மத்தா அல்லக்கும் வலி அன் ஆமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் உரிய உணவாக அனுபவிக்கக்கூடிய பொருள்களாக தந்திருக்கிறான். அப்போ சின்ன விஷயங்கள் இவற்றில் வந்திருக்குது. அதாவது இப்போ வானத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான், வானத்திலிருந்து மழை பெய்யுது, அது வந்து பூமியில் விழுகுது, அதுலேருந்து பயிர் பச்சைகள் உண்டாகுது, நீங்கள் அவைகளை சாப்பிட்றீங்க, உங்களோட கால்நடைகள் அதிலிருந்து பயன் பெறுகுது. இப்படி எல்லாம் வச்சு நீங்கள் யோசித்து பார்க்குறதுக்கு ஏழுமே. அப்போ மிச்சம் எளிமையாக குர்ஆன் பேசுகிற டோன் தான் இது. இப்போ இதுக்கு அடுத்த சூறாவில் அபஸவத் வல்லாவில் இப்படி மறுமையை பற்றி பேசுகிற நேரம், மனிதன் தான் சாப்பிடக்கூடிய உணவை பார்க்கட்டுமே, ஃபல் யன்சுரில் இன்சானு இலா தஆமிஹி என்று வருகிறது. அப்போ அந்த உணவு உண்டாகிறதுக்கான தண்ணீரை நாங்கள் தானே வானத்திலேருந்து இறக்குறோம், அதிலிருந்து பயிர் பச்சைகள், புட்பூண்டுகள், தானியங்கள் அவைகளை நாங்கள் தானே உருவாக்குறோம், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் உரிய உணவாக நாங்கள் அவைகளை தருகிறோம் தானே. இவைகளை நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்படி கேட்குறேன். நீங்கள் தண்ணியை குடிக்கிறீங்க, அந்த தண்ணி வானத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்குது அல்லது பூமியிலிருந்து வருகுது.
அந்த தண்ணியை அல்லாஹ் அவங்களுக்கு தராமல் பூமியிட ஆழத்துக்குள்ளே எடுத்து அப்படியே வத்த வச்சால் நீங்கள் குடிக்கிறதுக்குரிய அழகான தண்ணியை கொண்டு வந்து தாரவன் யார்? குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமன் யஅதீக்கும் பிமா இன் மயின். இல்லையா? அது மாதிரி நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை பார்த்தீங்களா? வானத்திலிருந்து நீங்களா அதை இறக்குறீங்க நாங்களா? நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக நாங்கள் அதனை இறக்கி இருந்தால் நீங்கள் எப்படி குடிப்பீங்க? எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? இப்படி தான் குர்ஆன் பேசுது. இப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற உணவு, உங்களோட கால்நடைகள் அவைகள் சாப்பிட்றது, அவைகளை நீங்கள் எடுத்து சாப்பிட்றது, இவைகளுக்கெல்லாம் வழிவகுத்து தாரவன் யார்? அப்போ ஒன்றுமே இல்லாமலேருந்து இவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். இந்த வானத்தை பூமி இப்படியெல்லாம் படைச்சிருக்கிறான். இவ்வளவெல்லாம் அழகாக எந்த குறையும் இல்லாமல் மிக நுணுக்கமாக படைக்க வல்லமை உள்ள அல்லாஹ்வுக்கு உங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புறதுக்கு சக்தி இல்லையா? சிந்திச்சு பாருங்க என்று இந்த சூரா பேசிக்கொண்டு போகுது. மத்தா அல்லக்கும் வலி அன் ஆமிக்கும். இப்போ நீங்கள் அந்த துண்டு துண்டாக உடச்சி வார இடத்துல இந்த இடம் வரைக்கும் ஒரு கட்டமாக பாருங்கள். மத்தா அல்லக்கும் வலி அன் ஆமிக்கும். அது எத்தனாவது ஆயத்தது? 30 ரைட். 33 23 33 ரைட். அப்போ அந்த மத்தா அல்லக்கும் வலி அன் ஆமிக்கும் என்று வருமே, அது முடிகிறதோடு நீங்கள் அப்படியே யோசிங்க. இது ஒரு கட்டம் என்று சொல்லிட்டு அதுக்கிட்டால கியாமத் நாள் வந்தா என்று தொடங்குறது. வந்தால் சொர்க்கம் நரகம் என்று 2 ஜாதி இருக்குது. அப்போ சொர்க்கம் யாருக்கு எப்படி கிடைக்க போகுது, நரகம் யாருக்கு எப்படி அமைய போகுது என்றத அடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் பேசுகிறான். ஃபைதா ஜாதி தாமத்துல் குபுரா. அப்படி அந்த இடத்துலிருந்து அடுத்த பகுதி ஆரம்பமாகிறது. இங்கே பாருங்கள், ஃபைதா ஜாதி தாமத்துல் குபுரா. தாமத்துல் குபுரா பெரிய அந்த அதிர்ச்சியான நாள். மறுமை நாளுக்கு ஒரு பெயர் தாமத்துல் குபுரான்றது. இப்போ ஃபைதா ஜாதி சாஹாண்டு வரும். மறுமை நாளுன்றதுக்கு எத்தனையோ பேர்கள் வரும் இல்லையா குர்ஆனில்? வேற என்ன பேர் வருது? அல் காரி ஆண்டு வரும், அல் காஷி ஆண்டு வரும், வாக்கி ஆண்டு வரும், வேறு யௌமுல் ஹிசாப் என்று வரும், யௌமுத்தீன் என்று வரும். இப்படி பல பேர்கள் இருக்குது. அதில் ஒரு பேர் தான் அத்தாம்மா. தாமத்துல் குபுராண்டே சென்னை சேர்த்துடும். பெரிய அந்த அதிர்ச்சியான நாள், அது பேரதிர்ச்சிக்குரிய தினம். அந்த நாள் வந்துவிட்டால் யௌம யததக்கருல் இன்சானு மாசா. மனிதன் தான் செய்தவைகள் எல்லாத்தையும் அந்த நாளையில் நினைவு கூறுவான். அவனுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அடே நான் இப்படி செஞ்சுருக்கிறேன், இப்படி பாவம் செஞ்சுருக்கிறேன், இப்படி நன்மை செஞ்சுருக்கிறேன், எல்லாமே எங்களுக்கு காண்பிக்கப்படும். யௌம யததக்கருல் இன்சானு மாசா. இப்போ அந்த நாள் வந்த உடனே ஒரு மனிதன் அணு அளவு நன்மை செஞ்சிருந்தாலும் கண்டுகொள்வான், தீமை செஞ்சிருந்தாலும் கண்டுகொள்வான். அப்போ உலகத்தில் இருக்கிற நேரம் நாங்கள் செய்கிறதுகள் எங்களுக்கு விளங்குதில்லை. நாங்கள் அதை நினச்சி பார்க்குறதில்லை. நாங்கள் என்னத்தை செஞ்சோம், என்ன நன்மை செஞ்சோம், என்ன தீமை செஞ்சோம் என்று யோசிக்கிறதும் இல்லை. கியாமத் நாள் வந்தவுடனே ஏடுகள் விரிக்கப்பட்டு பட்டோலைகள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொருத்தரையும் செஞ்ச செயல்கள் இந்தா இருக்குதுன்னு சொல்லி திட்ட தெளிவாக ஒன்று முடுபடாமல், மேலதிகமாக ஒன்றும் சேர்க்கப்படாமல் மிக துல்லியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய செயல்கள் காண்பிக்கப்படும். யௌம யததக்கருல் இன்சானு மா சஆ. சஆண்டா முயற்சித்தவைகள், செய்தவைகள். இப்போ அந்த நேரத்தில் வபுர் ரிசத்தில் ஜஹீமு லிமன் யரா. ஜஹீம் வேண்டா நரகம். நரகமும் பார்க்கக்கூடியவர்களுக்கு அப்படியே காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். நரகமும் தெரியுது இந்த இடத்துல. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சூரத் இதஷம்சுக்கு வீரத்தில் வாரது மாதிரி ஒரு புறம் சொர்க்கம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு விளங்கும், மறுபுறம் நரகம் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறது தெரியும். ரெண்டும் இருக்குது. இந்த ரெண்டும் இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கும், தான் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. இது கொஞ்சத்தையும் நாங்கள் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்வோமா? இந்த அம்மான்னு தொடங்குற சரியா? ஃபஅம்மாமன் தகா வ ஆசரல் ஹயாத்தத் துன்யா. 2 விஷயங்கள் வீட்டில் சொல்ல வர. ஒன்று வரம்பு மீறினான், தகா என்றா வரம்பு மீறினான். ஆசரல் ஹயாத்தத் துன்யா உலக வாழ்க்கையை மேலாக எடுத்து கொண்டான். ரைட். அப்போ ரெண்டையும் சேர்த்து கருத்தெடுக்கிற நேரம் யார் வரம்பு மீறி உலக வாழ்க்கையை
மேலாக எடுத்துக்கொண்டாரோ, மறுமை விட்டு போட்டு உலகம்தான் அவனுக்கெல்லாம் என்று ஆக்கி கொண்டானோ, ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, அவனுடைய ஒதுங்குமிடம், அவனுடைய முடிவு ஜஹீம், நரகமாகும். அவ சுருக்கமாக அவன் நரகத்துக்குரியவர் யார் என்றா, வரம்பு மீறி போனவன், உலகத்தை நோக்கமாக எடுத்துக்கொண்ட, உலகத்தை மேன்மையாக எடுத்துக்கொண்டவன். அப்போ இந்த ஏற்கனவே ஃபிரௌனை பற்றி சொல்லப்பட்ட நேரமும் மீதான் வந்த விஷயம் இல்லையா, அவனுக்கு உலகம்தான் எல்லாமே, வரம்பு மீறினவன். அப்போ அப்படியான இப்போ இந்த தகான்ற சொல் தான் அங்கேயும் வந்தது. இதுக பிலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் ஃபிரௌனுக்கிட்ட போங்க, அவன் தகா, வரம்பு மீறினவனாக இருக்கிறான். அப்போ அந்த நிலைப்பாட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வரம்பு மீறு, அதாவது தனக்கென்று தரப்பட்டிருக்கிற வழிகாட்டல் கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் நினைச்ச மாதிரி போகிறது. அப்போ இஸ்லாத்தில் வாழ்க்கை முறை எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நினைச்ச மாதிரி புகையிலாது. அல்லாஹ் ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறேன், ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல் முன்மாதிரி என்று இருக்கிறேன். அந்த போர்டருக்குள்ளே தான் நாங்கள் வாழ வேணும். அப்போ அதை மீறி எங்களோட இச்சைகளுக்கு ஏற்ப நாங்கள் பேசிட்டோம் என்று சொன்னால் எங்களோட முடிவு ஜஹீமாகத்தான் இருக்கும். அப்போ எப்பயுமே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். ஏண்ட விருப்பு வெறுப்புகள், ஏண்ட மன உச்சைகள், ஆசைகள் எனக்கு முக்கியம் அல்ல. ஏண்ட ஆசைகள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப, அல்லாவுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப அமைய வேணும். அப்போ தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்போ அதுதான் ஒரு ஈமானிய வாழ்க்கையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபான் லிமா ஜிஅது பிஹி. ஒரு மனுஷன்ட ஹவா இருக்கணும், நான் எப்படி வழிகாட்டி இருக்கிறோ அது கேட்புடையதாக. அப்படி இருந்தால் தான் அவன் மூமின் ஆகிறதுக்கு இயலும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த எங்களோட மன உச்சைகள், எங்களோட ஆசாபாசங்கள் எங்களை வச்ச தூரத்துக்கு இழுத்துக்கொண்டு செல்லும். நாங்கள் அந்த இடத்துல அதன் பிரகாரம் பேய்த்து கொள்ளக்கூடாது. எங்களை நாங்களே சுயமாக கட்டுப்படுத்தி கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும், ஒரு தொழிலை செய்கிறதா இருந்தாலும், ஒரு வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும், ஒரு சதம் செலவு செய்கிறதா இருந்தாலும், எங்களோட ஆசையின் பிரகாரம் நாங்கள் போக இயலாது. எங்களுக்கு என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்படித்தான் நடந்து கொள்ளணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் செலவு செய்யணும், இப்படித்தான் வியாபாரம் செய்யணும் என்று இருக்குமே. அந்த வரையறைக்குள்ளே இருந்து நாங்கள் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு சொர்க்கம் போகிறதுக்கான வழியாக இருக்கும். அதனால் முதலாவது விஷயமாக சொல்ல வர, இப்படி வரம்பு மீறி உலகம் அவனுக்கு பெருசாக தென்பட்டுது, உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்துட்டான் என்று சொன்னால் அவனுடைய முடிவு ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா. மறுபுறம் வஅம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. உங்களுக்கு இந்த நஃப்ஸ் என்ற சொல் தெரியும். என்ன நஃப்ஸ்ண்டா? ஆத்மா. ஹவான்னு சொன்ன ஆசை, இச்சை. அப்போ எங்கள்ட நஃப்ஸில் ஹவா ஒன்று இருக்குது. அந்த ஹவாவை நாங்கள் தடுத்து கொள்ளணும். அப்படி யார் தடுத்து கொள்கிறார்களோ, அப்படி தடுத்து கொள்றதுக்கு ஏலும் யாருக்குன்னு சொன்னால், நான் அல்லாஹ்வோட முன்னிலையில் ஒரு நாள் நிற்கணும் என்ற நம்பிக்கை உள்ளவனுக்கு தான், இல்லையா? அப்போ அதனால அந்த வசனம் இப்படி ஆரம்பமாகிற, வஅம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, தான் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கணும் என்றதை பயந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஹவாவை விட்டும் நஃப்ஸை தடுத்து கொள்கிறார். அப்படி ஒருவன் தன்னை வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் ஃபைனல் ஜன்னத்தை ஹியல் மஅவா, அவனோட முடிவு சொர்க்கமாக தான் இருக்கும். ரைட். அப்போ எங்களுக்கு சொர்க்கம் ஆசை என்று சொன்னால் நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டிய அந்த வரையறை அதுதான். எங்களுக்கு நினைச்ச மூப்புக்கு வாழ்கிறதுக்கு இயலாது. எங்களோட ஆசா பாசங்கள் அவைகளுக்கு நாங்கள் அடிபணிஞ்சு போகிறதுக்கு இயலாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பெரிய சோதனையை வச்சிருக்கிறார். இப்போ சொர்க்கத்தை சூழ கஷ்டங்கள் தான் இருக்குது என்று ஹதீஸ் ஒன்று வருது. நரகத்தை சூழ ஆசைகள், இச்சைகள் தான் இருக்குது. ஹதீஸ் ஒன்று கேள்விப்பட்டிருக்குமா? அப்படி இல்லையா? ஹுஃபத்தின் நாரு பிஷஹவாத் வ ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹி. அதாவது நரகம் இச்சைகளால் சூழப்பட்டிருக்கு. எங்களோட மனோ இச்சைகள் எதையெல்லாம் கேட்குமோ, இப்படியெல்லாம் வேணுமென்று சொல்லுமோ, அவைகளால் தான் நரகம் சூழப்பட்டிருக்குது. அப்போ என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்களால் தான் சொர்க்கம் சூழப்பட்டிருக்குது என்றுதான் அந்த ஹதீஸினுடைய கருத்து. அப்போ இந்த ஹதீஸை வேறொரு கொஞ்சம் விரிவாக வந்திருக்கிற ஹதீஸ் உண்டு, அதையும் சும்மா ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லுது. ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு உருவகமாக இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிறான். எப்படி என்றால், அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொர்க்கத்தை படைச்சு மலக்குமார்களுக்கிட்ட சொன்னான், அது அப்போ இது பாருங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ மலக்குமார்கள் பார்த்துட்டு வந்தாங்க.
வந்த நேரம் எப்படி இருக்குது என்று கேட்டதுக்கு மலக்குமார் சொன்னாங்க, அதை யார் சரி கேள்விப்பட்டால் கண்டென்று சொன்னால் அதை அடையாமல் யாருமே இருக்க மாட்டாங்க என்ற அதில் இன்பங்கள் அதை கண்டு அதை அடையணுமென்ற ஆசையோடு எல்லாருமே செயல்பட்டு அதை அடைஞ்சு கொள்றதுக்கு எத்தனிப்பாங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த சொர்க்கத்தை சூழ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவைகளை ஏற்படுத்தி போட்டுட்டு இப்போ வைத்து பாருங்களே என்று சொன்னேன். வைத்து அந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு வந்த நேரம் மலக்குமார்கிட்ட எல்லாம் கேட்குறான் எப்படி இருந்ததுன்ட்டு. உண்மையிலே அந்த சொர்க்கத்தை யாராலும் அடைஞ்சு கொள்ள இயலாமல் போகுமோ என்று நாங்கள் யோசனை வருகுது என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அதை அடைகிறதுல கஷ்டங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு நரகத்தை படைச்சான். நரகத்தை படைச்சி அதில் இருக்கக்கூடிய கொடூரமான தண்டனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி போட்டு மலக்குமாருக்கு சொல்கிற இதை போய் பாட்டு வாங்கன்ட்டு. அப்போ பாட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அதை யாரும் கண்டால் அதை பற்றி கேள்விப்பட்டால் யாருமே அதை அடைகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, அதுலேருந்து தப்பவே தான் எல்லாருமே எத்தனிப்பாங்க என்று சொன்னாங்க. அதன் பிறகு அந்த நரகத்தை சூழ உள்ள ஷஹவாத்துகள் இச்சைகள் ஆசைகள் அவைகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி போட்டு இப்போ போய் பாட்டு வாங்க என்று சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னது. இப்போ மலக்குமார் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அந்த நரகத்திலிருந்து அந்த எப்படி இப்போ நரகத்தை சூழலுக்கு இச்சைகள் ஆசைகள் தானே, அந்த நரகத்திலேருந்து யாருக்குமே விடுதலை கிடைக்காதோ, யாருமே அதிலிருந்து தப்ப மாட்டாங்களோ என்று நினைக்க தோன்றுது என்று சொன்னாங்க. இது ஒரு கருத்தை ஒரு காட்சியாக சொல்கிற விதம். சரி, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உண்மையிலே அப்படி செஞ்சு பேத்து பாட்டு வர சொன்னது இப்படி செஞ்சது அது அப்படியே யதார்த்தமாக நடந்துதா அல்லது ஒரு கருத்தை ஒரு காட்சியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஏண்டா ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு கருத்தை சும்மா ஒரு கருத்தாக மட்டும் சொல்கிறத விட அது ஒரு காட்சியாக சொல்கிற நேரம் அது உள்ளங்களில் பதிகிற அளவு அதிகம். அந்த வகையில் இப்படி இந்த மாதிரியான ஹதீஸ்கள் நிறைய வாரது உண்டு. அப்போ இதே சில பேர் சொல்கிறாங்க, இல்லை அது யதார்த்தம் தான், அப்படித்தான் உண்மையாகவே அது இருந்திருக்கு, நாங்கள் அப்படி நம்பத்தான் வேணும் என்று சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க அது அப்படியான ஒரு யதார்த்தமாக இருந்ததாக இருக்காது, அது ஒரு கருத்தை அப்படி ஒரு காட்சியாக சொல்லி உள்ளங்களில் பதிய வைக்கிற விதம் ஹதீஸ்களில் ஒரு காணக்கூடிய விதம் என்று சொல்கிறாங்க. எப்படியோ நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்குது. சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்று அந்த பாதையில் பல நெருக்கடிகள் இருக்குது, பல தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்குது, பலதை இழக்க வேண்டி இருக்குது, பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அப்போ அப்படியாக ஒருவர் நடந்து கொள்கிற நேரம்தான் அந்த ஆசைகளை தடுத்து கொண்டு ஆசைகளை விட்டு தன்னை மனோ உச்சைகளை விட்டு எங்களோட நஃப்ஸை பாதுகாத்து கொண்டு செயல்படுகிற வாழ்க்கையில் தான் சொர்க்கம் எங்களுக்கு இருக்குது என்றதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஏறும். ஏண்டா அதுக்கு போகிற நிரந்தரமான வெற்றி தானே. அப்போ ஒரு நிரந்தரமான வெற்றி அடைகிறதுக்காக ஒரு தற்காலிகமான சில கஷ்டங்கள் எதிர்கொள்கிறன்றது எங்களுக்கு நஷ்டம் இல்லை, அது புத்திசாலித்தனம். அப்படி இல்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு தற்காலிகமான ஒரு இன்பத்துக்காக வேண்டி ஒரு நிரந்தரமான வெற்றியை இழக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. அப்படியே யோசிக்கிற நேரம் நாங்கள் எங்கள்ட வாழ்க்கையை பிளான் பண்ணி கொள்ளணும், நாங்கள் நினைச்ச மாதிரி எங்களோட ஆசைகளுக்கு ஏற்ப ஆக்கி கொள்ளக்கூடாது. மாற்றமாக என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட, எங்களுக்கு பல நஷ்டங்கள் ஏற்படும் என்றிருந்தாலும் கூட, பல தியாகங்கள் செய்ய வேண்டி வந்தாலும் கூட, அந்த தியாகங்களுக்கு பின்னால் தான் எங்களுக்குரிய வெற்றி இருக்குது, சொர்க்கம் இருக்குது என்றிருந்தால் நாங்கள் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது தான் உண்மையிலே புத்திசாலித்தனம் என்று யோசிக்கிறது தான் சிறந்தது. அப்போ அதைத்தான் இந்த ரெண்டு பகுதிக்குள்ளேயும் அல்லாஹ் சொல்ல வரான். ஃபஅம்மாமன் தகா வ ஆசரல் ஹயாத்த துன்யா ஃபைனல் ஜஹீம ஹியல் மஹ்வா வ அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஹ்வா. இதுக்குள்ளே ஜஹீம் ஜன்னா ரெண்டு சொல்லும் வார். ஜஹீம்டா என்ன? நரகம். ஜன்னாண்டா சொர்க்கம். இப்போ உங்களுக்கு அது நல்லா விளங்குது. ஜஹீமை பற்றி சொல்லக்கொள்ள இந்த உலக வாழ்க்கை ஹயாத்து துன்யான்ற விஷயங்கள் வருகுது இல்லையா? அது மாதிரி இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லக்குள்ள ஹவா நஃப்ஸ் என்ற விஷயங்கள் வார். அவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளணும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய விதமாக அந்த வசனங்கள் அமைஞ்சிருக்குது. இப்போ அப்படி நாங்கள் அதை யோசிச்சுக்கோம். இனி கடைசி பகுதியாக எஸ் அலூன காணி சா அத்தி என்றத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதுவும் அந்த கியாமத்தோட சம்மந்தப்பட்டது தான். அப்போ குர்ஆன் இப்படியெல்லாம் மறுமையை பற்றி பேசி இருக்குது நிறைய. நம்ம மறுக்கிறவங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட் இதுதான். அது இப்போ வரப்போகுது, ஏன்மட்டு இப்போ கொண்டு வந்து காட்டுங்களே பார்ப்போம் என்று ஒரு கிண்டலுக்கு கேட்பாங்க. அப்போ அதுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அதை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை, அது எப்போ வரும் என்றது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மறுமையை எப்போ கொண்டு வரன்றது அவனுடைய ஞானத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம்.
அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான். அப்போ சூரத் முல்கில் வார இல்லையா, குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அதாவது அதை பற்றி அறிவு அல்லாஹ்கிட்ட தான் நிற்குது, அது எப்போ வரும்னு சொல்லி தெரியாது. அப்போ ஹதீஸு ஜிப்ரீல் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க கியாமத் நாள் எப்போ வரும்னுட்டு. அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க, கேட்கப்படுகிறவரை விட கேட்குறவருக்கு தான் அது தெரியும்னு சொல்லிட்டு, இல்லை தெரியாது. அப்படி ஒரு விஷயமும் வருகுது. அதுக்கு பிறகு சொன்னதாக ஒரு செய்வார், அதில் 5 விஷயங்கள் இருக்குது, அது அல்லாஹ் தவிர வேறு யாருக்குமே தெரியாத விஷயங்கள் வந்துட்டு சூரத் லுக்மானில் வார ஒரு கடைசி வசனம் அதை ஓதி காண்பிச்சாங்க. இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, முதலாவது அதுதான் கியாமத் நாள் எப்போ வரும் என்பது பற்றிய அறிவு அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அப்போ குர்ஆன் அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதை பற்றி நீங்கள் சொல்ல தேவையில்லை, அதை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு யார், உங்களுக்கு அந்த அறிவு இல்லை என்றே குர்ஆன் பேசும். இப்போ பாருங்க, எஸ் அலூனக, உங்களிடம் அவர்கள் கேட்கிறார்கள், அனிஸ்ஸாஅத்தி, கியாமத் நாளை பற்றி. சாஅண்டா கியாமத் நாள். ஐயான முருசாக, அது எப்போ வரப்போகுது என்று கேட்பாங்க, அது எப்போ வரப்போகுது. ஃபீமா அந்த மின் ஜிக்ராக, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, அது அவங்களுக்காக தெரியாது என்றது தான் அதோட பொருள். அது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் இல்லை. நீங்கள் அதை பற்றி எச்சரிக்கை செய்கிற விஷயம் ஒன்று மட்டும்தான் நீக்குது. ஃபீமா அந்த மின் ஜிக்ராக இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அந்த இறுதி முடிவு உங்களோட ரப்பின் பக்கம்தான் இருக்குது. அது எப்போ வரும் என்றது உங்களோட ரப்புக்கு தான் தெரியும். இன்னமா அந்த முன்சிரு மன் யஹ்ஷாஹா, யார் அதை பயந்து நடந்து கொள்கிறாரோ அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதை நம்புகிறவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய எளிமை ஒழிய அதை இத்தனாம் தேதி இப்போ தான் இந்த டைமுக்கு தான் வரும் என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அப்போ அல்லாஹ் தாலா அந்த ஞானத்தை கொடுக்கவே இல்லை அல்லாஹு தாலாவுக்கு, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஆனால் அந்த கியாமத் நாளை பற்றி அடையாளங்களை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த ஹதீஸ் ஜிப்ரீல் அப்படித்தான் வாருது. கியாமத் நாள் எப்போ வரும்னு கேட்ட நேரம் கேட்குறவரை விட கேட்கப்படுகிறவரை விட கேட்குறவருக்கு விஷயம் தெரியும் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்க அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்களே என்று கேட்டாங்க. அப்போ சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில் ஹதீஸ்களில் மறுமையின் அடையாளங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது இத்தனாம் ஆண்டு தான் வரும், இத்தனை வருஷத்துக்கு பிறகு தான் வரும் என்று வரையறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியே இல்லை, சொல்ல வேண்டிய கடமை இல்லை. அதை நாங்கள் நம்பி அதுக்காக வேண்டி வாழ்கிறது, அதன் பிறகு உள்ள வாழ்க்கைக்காக எங்களை தயார்படுத்தி கொள்கிறது. அப்போ நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராக மட்டும்தான் இருக்கிறீங்க. இன்னமா அந்த முன்சிரு மை யஹ்ஷாஹா, கடைசியாக ஒரு பயங்கரமான செய்தியை தான் அல்லாஹ் சொல்ல வரான். இப்போ நீங்கள் இப்படி கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, அது எப்போ வரும்னு சொல்லி கேலியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அது வந்தால் அதை காணக்கூடிய நாளையில் உங்களுக்கு விளங்கும், உலகத்தில் நீங்கள் இருந்தது ஒரு சொற்ப நேரம், ஒரு காலை பொழுது நேரம், ஜஸ்ட் ஒரு காலை பொழுது நேரம் அல்லது ஒரு மாலை பொழுது நேரம் மட்டும்தான் உலகத்தில் இருந்தது மாதிரி உங்களுக்கு விளங்கும். கஅன்னஹும் யௌம யரவுனஹா, அவர்கள் அந்த நாளை காணும் போது லம் யல்பசு, தங்கவில்லை என்று அவங்களுக்கு விளங்கும். இல்லா அஷியத்தன் அவு துஹாஹா, அஷியாண்டா மாலை பொழுது நேரம், துஹா நேரம் காலை பொழுது, சும்மா ஒரு காலை பொழுது நேரம், ஒரு மாலை பொழுது நேரம் மட்டும்தான் உலகத்தில் வாழ்ந்ததாக அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லவார். ஏண்டா நாங்கள் உலகத்தில் ஒரு 90-100 வருஷம் வாழ்ந்தோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு 110-120 வருஷம் தான் வாழ்ந்தோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதை அந்த நிலையான நிரந்தரமான மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரம் இது நத்திங். அது எத்தனை 100 வருஷமாக இருந்தார். அப்போ நாங்கள் ஒரு 50-60-70 வருஷங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய காலம் அல்ல, உண்மையிலே மறுமையோடு ஒப்பிடுகிற நேரம் என்று அது நிரந்தரமானது. அங்கே அதுக்கு பிறகு ஹுலூத், இப்போ சொர்க்கத்துக்கு போனால் நிரந்தரம், நரகத்துக்கு போனால் அதுக்கு பிறகு நிரந்தரம். அப்போ அந்த நிரந்தரம் என்றதை காண்ற நேரம் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தது மிச்சம் ஒரு சொற்ப காலம் என்றது தான் எங்களுக்கு விளங்கும். அப்போ இப்படி ஒரு செய்தியைத்தான் இந்த சூறா எங்களுக்கு சொல்லி வச்சாச்சு. உண்மையிலே நாங்கள் இதை ஓதுகிற நேரம் முடிஞ்ச வரைக்கும் கவனத்துக்கு எடுத்துக்கொள்கிறது. எங்களுக்கு சரியான அந்த ஒரு எங்களோட வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொள்ளணும், நன்மைகள் செய்து வாழணும், உலக ஆசையை நாங்கள் எங்களோட லட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, உலக ஆசை பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணங்களை எங்களுக்குள்ளே தரக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இதையே சும்மா வெறுமனே ஓதிக்கொண்டு போகிறத விட தொழுகையில் ஓதுறது இன்னும் அது எங்களுக்கு
பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு சும்மா நாங்கள் சும்மா ஞாபகப்படுத்திக் கொள்கிறது. இது உண்மையிலே இந்த நீங்கள் தர்ஜமா பார்த்தாலும் கூட இந்த விஷயங்கள் அப்படி விளங்கிடும். என்ன மாறி மாறி பல சூறாக்களில் வர விஷயங்கள் தானே, நிறைய நிகழ்ச்சிகள் அப்படி இந்த விஷயங்கள் பேசப்படுகிற இதுகள் தஃப்சீர்கள் இந்த தமிழில் இருக்கிற தஃப்சீர்களில் கூட உங்களுக்கு இதில் பார்த்துக்கொள்றதுக்கு இயலும். பார்த்துக்கொண்டு அந்த அறிவை மட்டும் பெற்றுக்கொண்டு போகிறதுனால நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு விளைவை மாற்றத்தை எங்களுக்குள்ளே காண இயலாமல் இருக்கும். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் இதை திரும்பவும் ஓதி, விசேஷமாக தொழுகையில் ஓதி முடிந்த வரைக்கும் உள்வாங்கிக் கொள்ள வேணும் என்ற வகையில் இந்த மாதிரி சேர்ந்து முயற்சிகள் செய்கிறோம். இந்த முயற்சிகள் அல்லாஹ் தஆலா நல்லதாக பயனுள்ளதாக ஆக்கி தர வேணும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.